சிலுவை மரணத்தில் நமக்கும் பங்கு உண்டு. கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திலே நாமும் பங்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? யார் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள்? ரோம போர் சேவகர்கள் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். யார் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தது? புதிய காவலர் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார். யார் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள்? அங்கு இருக்கக்கூடிய வேதபாரர்களும் பரிசேயரும் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார். அது உண்மைதான். ஆனால் அதோடு நாம் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் பங்குடையவர்களாக இருக்கிறோம். அன்று கிறிஸ்துவை கொல்கத்தாவிலே சிலுவையிலே அறைந்தார்கள். இன்று நமது வாழ்க்கையிலே சிலுவையை நாம் அறைந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரிய விளைவுகளை கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கொல்கத்தா மலையிலே கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்பட்டார் என்றுதான் நாம் தியானிக்கிறோம். தவிர இன்றும் இப்பொழுதும் நமது வாழ்க்கை சூழலிலும் நாம் கிறிஸ்துவை சிலுவையிலே சில சமயத்திலே அறைந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த கூட்டத்திற்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். Crucifixion is here and now. சிலுவை கிறிஸ்துவை சிலுவையிலே அடைத்த நிகழ்வு இன்றும் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கின்றோம், எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவை நாம் சிலுவையிலே அறைகின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக கடைசியாக சிலுவையை பயன்படுத்தி பாவ மன்னிப்பை பெறுகிறோம். சிலுவையை நாம் பயன்படுத்துகிறோம். எதற்காக பயன்படுத்துகிறோம்? நான் ஏற்கனவே சொன்னபடி பயம் அச்சம் நீங்கும்பொழுது பயன்படுத்துகிறோம், தாலியிலே பயன்படுத்துகிறோம், ஆலயத்திலே பயன்படுத்துகிறோம், இல்லங்களிலே பயன்படுத்துகிறோம், கல்லறையிலே பயன்படுத்துகிறோம். இப்படியாக சிலுவையை பல இடங்களிலே பயன்படுத்துகிறோம். ஒரு காரியத்திற்கு சிலுவை பயன்படுத்தலாம் தவறி. எதற்காக தவறி விடுகிறோம்? நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சிலுவையை பயன்படுத்த நாம் தவறிவிடுகிறோம். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் தனது வாழ்க்கையினுடைய நெருக்கமான சூழ்நிலையை மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்து கொண்ட சமயத்தில் ஒரு அறையை உட்கார்ந்து மார்ட்டின் லூத்தர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு அசுத்த ஆவி நேரடியாக அவரை சோதிப்பதற்காக ஒரு அசுத்த ஆவி வந்து அவர் அறையிலே அமர்ந்து வேத வாசித்து ஜெபித்த சமயத்தில் அந்த அசுத்த ஆவியானது அந்த மார்ட்டின் லூத்தர் இருந்த அறையின் சுவரிலே தன்னுடைய கையை கொண்டு வேகமாக எழுதி கொண்டே இருந்தார். என்ன எழுதியது? மார்ட்டின் லூத்தர் செய்த பாவம். மார்ட்டின் லூத்தர் கடவுளுக்கு பிரியமற்ற காரியங்கள், அவருடைய பாவ சிந்தனைகள், பாவ செயல்கள், பாவமான வார்த்தைகள், அவருடைய ரகசிய பாவங்கள் மற்றும் வெளியரங்கமான பாவங்கள் என்று சொல்லி வரிசையாக அந்த மார்ட்டின் லூத்தர் செய்த பாவங்களின் பட்டியல்களை அந்த அசுத்தாவின் கை எழுதி கொண்டே இருந்தார். மார்ட்டின் லூத்தர் சிறிதும் அதை சட்டை பண்ணாதவாறு, அதை கவனியாதவாறு வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தார். சிறிது நேரம் அந்த எழுதி கொண்டிருந்த அந்த அசுத்தாவின் கை நின்று விட்டது. அசுத்தாவை மார்ட்டின் லூத்தரை பார்த்தார். மார்ட்டின் லூத்தர் பார்வையை புரிந்து கொண்டு, இவ்வளவு தூரம் உன்னுடைய பாவத்தை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறேன், நீ அதை குறித்து சிறிதும் பெரிதாக நினையாமல் வேதத்தை வாசித்துக் கொண்டு எழுதிக் கொண்டே இருக்கிறாயே என்று சொல்வது போல மார்ட்டின் லூத்தருக்கு தோன்றியது. மார்ட்டின் லூத்தர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் எழுதிவிட்டாய், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுபடாமல் எழுதிவிட்டாய், ஒன்றை எழுதுவதற்கு நீ தவறிவிட்டாய் என்று அசுத்தாவை பார்த்து மார்ட்டின் லூத்தர் சொன்னார். அந்த அசுத்தாவை சொன்னதாம், எதை எழுத மறந்துவிட்டேன் என்று சொன்ன போது, நீ எழுதிய பாவத்தின் பட்டியல்களுக்கு மேலே ஒரு பெரிய சிலுவையை நீ போட மறந்துவிட்டாய். என்னுடைய பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டினாய். எல்லா பாவங்களுக்கு மேலாக ஒரு பெரிய சிலுவையை நீ போடும் பொழுது இந்த பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று விடும். நான் ஏற்கனவே அந்த சிலுவையை போட்டு அந்த பாவங்களிலிருந்து என்னை நான் ஆண்டவருடைய கிருபையினாலே விடுதலை செய்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவை மரணம் சகல பாவங்களை நீக்கும் என்று சொன்ன உடனே அந்த அசுத்தாவை மறைந்திருப்பதால் சிலுவையை எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம்? பல நேரங்களிலே சிலுவையை பயன்படுத்துகிறோம். என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி பாவ மன்னிப்பின் விஷயத்திற்கு சிலுவையை நாம் பயன்படுத்த அழைக்கப்படுகிறோம். எப்படி இருக்கிறது? 3 காரியங்களை நாம் நினைவுபடுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே மறைபொருளாக இருந்த சிலுவை, கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்னதாக மரிப்பதற்கு முன்னதாக மறைபொருளாக இருந்த சிலுவை, கிறிஸ்து மரித்த பிறகு வெளியரங்கமாக மாறுகிறது. அவமான சின்னமாக இருந்த சிலுவை, கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு
ஆசீர்வாத சின்னமாக மாறுகிறது. கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த நிகழ்வில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. அன்று மாத்திரம் கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, இன்றும் தொடர்ந்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு நமது பாவங்கள் கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கப்படுகிறது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சிலுவையை நாம் பயன்படுத்தி மீட்பின் அனுபவத்தை நாம் பெற்றோம்.